ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம தீபாவளி என்னும் ஒளியின் திருநாளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாமா? இத்திருவிழா குறித்த ஆழமான தகவல்களையும் வரலாற்று பார்வைகளையும் உங்களுக்காக. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன குட்டி குட்டி கதைகள் உங்களுக்காக. வாங்க வீடியோ விளையாடி போகலாம். தீபாவளி என்ற சொல் இரு சமஸ்கிருத சொற்களின் சேர்க்கை ஆகும். தீப விளக்கு அல்லது ஒளி, ஆவளி வரிசை ஆகும். இதன் பொருள் என்னதுன்னா விளக்குகளின் வரிசை அல்லது ஒளியின் வரிசை என்பதாகும். தமிழில் இது தீப ஒளி திருநாள் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இதனுடைய கோட்பாடு என்னவென்றால், இது இருளை நீக்கி ஒளியை கொண்டு வருவது, அதாவது அறியாமையை போக்கி ஞானத்தை பெறுவதை குறிக்கிறது. தீபாவளி பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. தீபாவளியோட சிறப்பு என்பது வெறும் விளக்குகள் ஏற்றுவது மட்டுமல்ல, இது ஆழமான தத்துவத்தை கொண்டது. இதன் முக்கிய சிறப்பு தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும் இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு மகத்தான ஒளி திருவிழா ஆகும். தீபாவளி பண்டிகை குறித்த கதைகள் பல உண்டு. புராணங்களின் கூற்றுப்படி தீபாவளியை முதலாக கொண்டாடியவன் நரகாசுரனின் மகனான பகதத்தன் என்று கூறப்படுகிறது. தமிழக வரலாற்றில் தமிழகத்தில் சோழர் காலம் வரை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவில்லை. திருமலை நாயக்கர் காலத்தில்தான் முதலாக இந்த விழா முறையாக கொண்டாடப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் தீபாவளி பண்டிகை மிக தொன்மையான, அதாவது பண்டைய காலத்து விழா என கருதப்படுகிறது. நண்பர்களே, இந்த தகவல்களின் அடிப்படையில் உங்களின் புரிதலை சோதிக்கும் சில கேள்விகள் இங்கே. 1. தீபாவளி என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? 2. தீபாவளி பண்டிகை எந்த தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? 3. தீபாவளியின் முக்கிய கோட்பாடு எதை வெளிப்படுத்துகிறது? 4. புராணங்களின்படி முதலாக தீபாவளியை கொண்டாடியவன் யார்? 5. தமிழகத்தில் எந்த மன்னரின் காலத்தில் முதலாக தீபாவளி கொண்டாடப்பட்டது? உங்க பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. தீபாவளியை பாதுகாப்பாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஸ்டோரிலேண்ட் அட்வென்ச்சர் சேனலின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.